ஜல்லிக்கட்டு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின தமிழர்களோட வீர விளையாட்டு. ஆனா அதை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்கலாமா? எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜல்லிக்கட்டு எப்படி உருவாச்சுன்னா ஒரு படத்து மூலமாக வந்ததுன்னு சொல்லலாம். ஜல்லிக்கட்டு எங்க இருந்து உருவானது. ஜல்லிக்கட்டுன்றது எங்க அப்பச்சி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னும் என் நெஞ்சில இருக்கு. நான் மாடு வீடுல மாடு வச்சிருக்கேன். தெரியல. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மள பாதி பேருக்கு ஜல்லிக்கட்டை பற்றி சரியாக தெரியல. அதை பற்றி நம்ம இப்போ எல்லாரும் முழுசாக போய் பார்க்கணும். ஜல்லிக்கட்டு தற்போது யாதவர், இடையர், கோனார் என குறிப்பிடப்படும் ஆயர்களின் வீர விளையாட்டாகும். பல நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கும் யாதவ இனத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு. தொன்மை குடிகளான ஆயர்களின் மரபு வழி குல விளையாட்டுகளில் ஒன்றாகும். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். மாட்டை மனிதர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்துவதற்கான விளையாட்டு. தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படும் இவ்விளையாட்டு இடையர்கள் அதிகம் வாழும் பகுதியான வட மற்றும் தென் மாநிலங்களில் இன்றளவும் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு என்ற பெயர் உருவான வரலாறை பார்க்கும்போது 50 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு எனும் இந்திய நாணயத்தை மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடப்படும் பழக்கம் இருந்தது. மாட்டை அணையும் வீரருக்கு இந்த பணமுடிப்பு சொந்தமாகும். இதனால் இதனை சல்லிக்கட்டு என்றனர். அது பேச்சு திரிந்து ஜல்லிக்கட்டு என்று மாறியது. மேலும் ஜல்லிக்கட்டினை கொல்லேறு தழுவுதல், மஞ்சு விரட்டுதல், சல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என பல பெயர்களால் அழைப்பர். நிலங்களை 5 வகைகளாக பிரிப்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் யாதவர்கள் முல்லை நிலத்தினை உடையவர்கள். முல்லை நிலம் காடு மற்றும் காடு சார்ந்த பகுதியினை உடையது. முல்லை நிலத்தவர்கள் அதாவது ஆயர்களின் குலத்தொழில் மாடு மேய்த்தல். ஆயர்கள் தம் பசுக்களை தம் பிள்ளையை போல் வளர்த்தனர். எனவே புலி முதலிய கொடிய விலங்குகளிடம் இருந்து தம் பசுக்களை காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அவர்கள் வீரம் மிக்கவராய் விளங்க வேண்டிய நிலை இருந்தது. எனவே ஆயர்கள் தம் மகளை மணக்க வரும் ஆண்கள் வீரம் உள்ளவராய் விளங்க வேண்டும் என எண்ணினர். இதற்காக அவர்கள் உருவாக்கிய போட்டியே ஜல்லிக்கட்டு. தற்போதைய ஏறு தழுவுதல் வட மற்றும் தென் தமிழகத்தில் வேறு வேறு விதமாக நடைபெற்றாலும் பண்டைய கால ஏறு தழுவுதல் தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் ஒரே விதமாக நடந்துள்ளது. மாடு வளர்க்கும் இடம் மற்றும் ஏறு தழுவும் இதனை தொழு என்பர். இவ்விடத்தில் ஒரு காளையை விடுவர். அக்காளையை அடக்குபவனுக்கே தம் மகளை மனம் முடிப்பர். ஆயர்குல பெண்களும் ஏறு தழுவும் ஆடவனையே விரும்புவர். முதலாவது பெண்ணிற்காக காளை அடக்கும் ஆண்களை விட காளையின் கொம்பில் உள்ள சல்லிக்காசிற்காக காளை அடக்க ஆரம்பித்தனர். திருமணமானவர்களும் இப்போட்டியில் கலந்து கொண்டனர்.
வேறு சமூகத்தினர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இதனால் மனமுடைந்த ஆயர்கள் இப்போட்டியினை கைவிட்டனர். இடையர்கள் இப்போட்டியை கைவிட்டாலும் இளைஞர்கள் மத்தியில் இப்போட்டி வளரத் தொடங்கியது. சல்லிக்காசு, சல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு என இப்போட்டி வளரத் துவங்கியது. தற்போது வரை இப்போட்டியானது நடந்து வருகிறது. பல்வேறு சமூகங்களும் உரிமை கோரும் ஆயர்குடியின் அடையாளம் ஜல்லிக்கட்டு. இதற்கு முஸ்லிம்களும் ஆதரவு தருகின்றனர். ஜல்லிக்கட்டு ஆயர்குலத்தின் வீர விளையாட்டு என்பதை மறவாதீர்.